வணக்கம் guys, நம்ம டெக் பேசுகிறேன். நத்திங் டூவோட ஒரு ஃபுல் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் தாண்டி அது ஃபோனை பற்றி அதை தாண்டி என்னென்ன இருக்குன்னா, இப்போ அதை வாங்கலாமா வேணாவா, என்னென்னலாம் பிரச்சனைகள் இருக்குது, இந்த ஃபோனோட யூஸ் பண்ண ஃபுல் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு, நத்திங் ஒன்று ஆரம்பத்தில் வாங்கினது இப்போ வரைக்கும் எப்படி டெவலப் ஆயிருக்காங்கன்றது ஒரு ஃபுல் வீடியோ போடுறேன். இது சிஎம்எஃப் வாங்கினாலும் சரி, 2A வாங்கினாலும் சரி, 2A ப்ளஸ் வாங்கினாலும் சரி, எல்லாருக்குமே இது அப்ளிகல் ஆகும். என்னென்ன பிரச்சனைகள் வரும், என்னென்னலாம் ஆரம்பத்தில் உங்களுக்கு ட்ராபேக்காக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து ஆரம்பத்தில் டவுட் வரும். ப்ரோ சார்ஜர் சுத்தமாக நிற்காத மாதிரி இருக்குது ப்ரோ இது ஏதோ நிறைய பக் இருக்குது ப்ரோ அப்படின்னு நிறைய விஷயம் வரும். 2 மேஜர் அப்டேட் கண்டிப்பாக வரும். எல்லா ஃபோன்லையுமே பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டா பேட்டரி அப்டேட்ஸ் எல்லாம் இருக்காது. ஒரு 1-2 வீக்ஸ் அடாப்ட் ஆகும். ஓகேங்களா? அதை பற்றி ஒரு ஃபுல் வீடியோ போடுறேன். யூஸ் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குது, இது பிக்சல் ஸ்டாக் எடுக்க டஃப் கொடுக்குதா, இல்லை அதோட பெட்டராக பண்ணுதா, இதை வாங்கலாமா, எவ்வளோக்கு வாங்கலாம், நத்திங் டூ இப்போ எவ்வளோக்கு வாங்கலாம், இப்போ புது மாடல் இருந்தால் புது மாடலாக வாங்கணுன்ட்டு இல்லை, பழைய மாடல் இப்போ எப்படி ஆப்பிள் 13 இன்னும் இருக்க மவுஸ் குறையில அந்த மாதிரி இந்த ஃபோனும் டூ நல்லா தான் இருக்குது. இது வாங்கலாமா இல்லைன்றது ஃபுல் வீடியோ பார்க்கலாம். வாங்க வீடியோ கொடுக்கலாம். ஓகே கைஸ், நத்திங் மட்டும் இல்லாமல் நத்திங்கில் பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 கமெண்ட் நம்ம ரீட் பண்ணிவிட்டு என்னென்ன சொல்யூஷன் இருக்குது நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு நத்திங் டூவை பற்றி பேசிடுறேன். சிம்பிளாக சொல்லணும்னா நல்ல அலுமினியம் பாடி, உங்களுக்கு பேக்கில் கிளாஸு, கிளிஃப் டிஃபென்ஸ், ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 1, 50 மெகாபிக்சல் ப்ளஸ் 50 மெகாபிக்சல் ப்ரைமரி கேமரா, அல்ட்ரா வைடு, செல்ஃபி 30 மெகாபிக்சல், பேக்கில் 4K 60 fps வீடியோ, நத்திங் 2.0. இந்த அப்கிரேடு எல்லாமே ஓகே, நல்லா இருந்தது. பட் ஆனால் அது 50,000க்கு ஒருத்தான்னு கேட்டால் அந்த டைமில் அது கொஞ்சம் இந்த OnePlus 11R வந்து அதை டாமினேட் பண்ணுற மாதிரி ப்ரைஸ் வந்து வேல்யூ ஃபார் மணியாக இருந்தது. ஆனால் ஒரு பிராண்டு எப்படி மெட்டீரியல் வைஸ், சாஃப்ட்வேர் வைஸ், ஃபோன் ஃபீச்சர் எப்படி இருக்குன்னு பேஸ் பண்ணி தான் அதை வேல்யூ கொடுப்பாங்க. 50,000க்கு ஒருத்தான்னு கேட்டால் யூஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு லாங் டேர்ம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு பியூர் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ், நோ ப்ளோட்வேர்ஸ், ஆட் இல்லாத மாதிரி வராமல், ஒரு எப்படி சொல்கிறதுன்னா ஆரம்பத்தில் இருந்த பக்கை நாளாக அதை டெவலப் பண்ணி சூப்பராக ஆப்டிமைஸ் பண்ணிட்டாங்க நத்திங். இப்போ இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா 33,000 37,000 கிடைக்குது. இது இந்த பிக் பில்லியன் சேலு, அமேசான் ஃபெஸ்டிவல் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு 30K நீங்கள் கீழே வாங்கினீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் நத்திங் ஃபோன் என்னை கேட்டால் நான் இதான் சொல்லுவேன். ஓகே, இப்போ நம்ம கமெண்ட் பண்ணலாம் வாங்க. நம்ம நத்திங் டூவை பற்றி லாஸ்ட்டாக பார்க்கலாம். இப்போ நம்ம கமெண்ட் பண்ணலாம். ப்ரோ, நத்திங் ஃபோன் 2 vs 2A எது ப்ரோ பெஸ்ட்? சன்பிரிஸ்ட் பிளாக் கேம் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. என்ன கேட்டிங்கன்னா 2A வந்துட்டு நல்ல ஃபோன் தான். இருந்தாலும் 2A வந்து எக்ஸாம்பிள் ஒரு 28 ரூபா 26 லான்ச் ஆகுச்சு. மேக்ஸிமம் ஒரு ஃப்ளிப்கார்ட் ஆஃபர், பிக் பில்லியன்ஸ் எல்லாம் வரும்போது ஒரு 23 22 ட்ரை பண்ணலாம், வேல்யூ பட்ஜெட்டை பொறுத்து. ப்ரோ, நான் ஒரு 10K இன்வெஸ்ட் பண்ண ரெடி, எனக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு ஒரு பில்டு குவாலிட்டி, இன்னும் பெஸ்ட்டு ப்ராசஸரு, இன்னும் கொஞ்சம் கேமரா பெட்டர் கேமரா வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நத்திங் டூ ஒர்த்து செம்மையாக இருக்கும் சொல்கிறேன். இப்போ கூட சொல்கிறேன், அந்த 50,000 லான்ச் பண்ணும்போது ஒர்த்து இல்லை. ஆனால் இப்போ நத்திங் 2Aக்கும் நத்திங் டூக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 டிஃப்ரென்ஸ் வரும் அதிகபட்சம். பட் அதை நீங்கள் வந்து எப்படி வாங்குறீங்க பொறுத்து. இப்போ 12-56 நத்திங் 2A நீங்கள் 26 ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு ஆஃபர் போக 22 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு இன்னும் ஒரு 7,000 8,000 நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக பேமெண்ட் போட்டிங்க அப்படின்னா ஒரு 28 ரூபா 30,000 ரூபாய்க்கு நீங்கள் நத்திங் 2 வாங்கலாம். ஏன்னா அது என்னென்னலாம் ப்ளஸ் இருக்குது நான் கண்டிப்பாக வீடியோ லாஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ. அடுத்த கமெண்ட் பார்க்கலாம். இன்னொருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, மதியுவன் 1308. ப்ரோ, நத்திங் ஃபோன் 2A வந்து வாங்கி 1 வீக் தான் ப்ரோ ஆகுது, சார்ஜ் கொஞ்சம் ஸ்பீடாக ட்ரைன் ஆகிற மாதிரி இருக்குது ப்ரோ, என்ன ப்ரோ பண்ணுறது? சிம்பிள். நத்திங்கில் நீங்கள் சிஎம்எஃப் ஆனாலும் சரி, நத்திங் 1, 2, 2A ப்ளஸ் இது அப்புறம் வரப்போகிற மாடல் வாங்கினாலும் சரி, சிம்பிள். ஃபஸ்ட்டு ஒரு 2 to 3 வீக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பேட்டரி ஆப்டிமைஸ் அது நடக்கும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பழைய ப்ரீவியஸ் ஃபோன் என்ன ஃபோன் வச்சுருந்தீங்கன்னு சொல்லிட்டு அதோட கம்பேர் பண்ணக்கூடாது. மூணாவது விஷயம், 2 மேஜர் அப்டேட் வரும். வெயிட் பண்ணுங்கள். இது டென்ஷன் ஆக வேணாம், பேனிக் ஆக வேணாம். நத்திங் 2Aயோட ரஃப் யூஸ் SOD பார்த்தீங்கன்னா 5 hours. ஒரு லைட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு 6 hours 7 hours வரும். நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன மாடல் வச்சுருந்தீங்க, நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுவீங்க, நீங்கள் எந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் ஆகலன்னு நம்மளுக்கு தெரியாது. யூஸர் ஆன் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு GPS 5G டேட்டா, மேப்ஸ், இல்லை ஒரு ஜொமேட்டோ இந்த மாதிரி ஒர்க்கிங் பண்ணுறீங்க, இல்லை ஒரு கம்பெனி ஆப் ரன் பண்ணோம் அப்படின்னாலே ஹையஸ்ட்டாகவே ஒரு 5 hours SOD தான். ஒரு லைட் யூஸர் கால் பேசுவீங்க, அப்போ யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா ஓகே 6 hours வரும். பட் இன்ஸ்டா இந்த மாதிரி மல்டிமீடியா பண்ணும்போது கண்டிப்பாக வந்துட்டு மேக்ஸிமம் 4 to 5 hours SOC இருக்கும். ஓகே, அடுத்த கமெண்ட் பார்க்கலாம். இன்னொருத்தர் வந்துட்டு சுதலி செல்வன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரோ நத்திங் 2A ப்ளீஸ் வீடியோ போடுங்க ப்ரோ.
கண்டிப்பாக போடலாம் ப்ரோ. நம்மளுக்கு யாரோ வந்துட்டு ஃபோன் யாரும் கொடுக்குறதோ கிடையாது. நம்ம தான் ஃபோனை வாங்கி போடணும். என்ன ஒன்றுனா, நான் நத்திங் ஃபோன் வந்துட்டு வந்த புதுசுலேருந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் இருக்கிற ஃபோனை வச்சு நம்ம யூஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு போடுறோம். பட் 2A ப்ளஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வாங்குறாங்க, இல்லை நம்மளே ஏதாவது வாங்க முடியுதான்னு பார்க்கலாம். பெரிய அப்கிரேட் இல்லை. அந்த செல்ஃபி கேமராக்காகவோ ப்ராசஸருக்காகவோ மாறுதுன்றது என்னை கேட்டால் மாற்ற வேணாம். 2Aலேருந்து மாற்ற வேணாம். யாராவது வாங்கினா ரெக்கமெண்ட் பண்ணலாம். அதுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு 2 வாங்கிடலாம் ப்ரோ. என்ன கேட்டிங்கன்னா பாருங்கள் அப்படின்னு. நம்ம அடுத்த கமெண்ட் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கமெண்ட் பார்க்கலாம். இப்போது இவர் என்ன கேட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ சபரி சபன்ஸ் பேர். ப்ரோ நத்திங் 2A மொபைல் வாங்கிட்டேன் ப்ரோ. சிஎம்எஃப் சார்ஜர் வாங்கலான்னு இருக்கேன். அதில் எப்படி ஆஃபர் வச்சு வாங்கலாம், கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் ப்ரோ. சிம்பிள். சிஎம்எஃப் சார்ஜர் வந்து நத்திங் 2A வாங்கும் போதே ஆட் ஆனால் 2000 வரும். அதுவே ஒரு வேல்யூ ஃபார் மணி தான். அதில் வந்து கார்டு டிஸ்கவுண்ட் போட்டால் ஒரு 300-200 குறையும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஓலிக்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து நத்திங்கில் யாராவது ஒருத்தவங்க வாங்குறாங்கன்னா சொல்லி வைங்க, இந்த மாதிரி நத்திங் சார்ஜர் வேணும் அப்படின்னு சொல்லி வைங்க. இன்கேஸ் அந்த ஆஃபரில் வரது பெஸ்ட்டு. அப்பப்போ ஃப்ளிப்கார்ட்லேயும் அமேசான்லேயும் மாற்றி போடுறாங்க. அது கொஞ்சம் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இன்னொன்று, ஃப்ளிப்கார்ட்டில் டேரெக்டாக சிஎம்எஃப் போட்டு நத்திங் போட்டிருப்பாங்க. பட் அமேசானில் நிறையா இது ஃபஸ்ட்டு காப்பி ஒரிஜினலாக மிக்சடாக இருக்குது. நான் லிங்க்கு கொடுக்க ஏன் பயப்படுறேன்னா, ஒரிஜினல் டைமில் வந்து பார்த்தோன்னா ஃபேக்கு மாதிரி லிங்க்கு வச்சு போயிடுது. அதை பற்றி தனியாக வர ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்கார், பேசலாம். ப்ரோ சர்வீஸ் சென்டர் அவைலபிள் இன் கோயம்புத்தூர். சர்வீஸ் சென்டர் நிறைய இடத்துல இருக்குது ப்ரோ. கோயம்புத்தூரில் மட்டும் நிறைய இடத்துல இருக்குது. பட் ஆனால் டேரக்ட் கிடையாது, டைப் பண்ணி தான் இருக்கும். இதோட சர்வீஸ் சென்டரோட இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒன்றும் இல்லை, அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அந்தந்த ஊர் இருக்கும். அந்த ஊரை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எந்த ஊரில் எங்கே இருக்குது, கான்டாக்ட் நம்பரு உங்களுக்கு எல்லாமே இருக்கும். செக் பண்ணிவிட்டு என்ன ப்ராப்ளம் பண்ணுறீங்களான்னு கேட்டுட்டு போங்க. ஏன் அப்படின்னா நிறைய இடத்துல இருக்குது, ஓகேங்களா. பட் அங்கே நீங்கள் கேட்குறது டிஸ்பிளேவோ ஸ்பேர்ஸோ இல்லை நீங்கள் என்ன விஷயம் சொல்கிறீங்களோ அவங்களுக்கு அது தெரியுமா தெரியாதா, அங்கே பண்ணுறாங்களான்னு கேட்டுட்டு போங்க. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சர்வீஸ் சென்டர் நிறைய இடத்துல இருக்குது. போக டெவலப் ஆவாங்க. இன்னும் அஃபிஷியலி ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டர் வரல. டைப் பண்ணி ஒரு ஆத்தரைஸ்டாக மல்டி பண்ணுறாங்கல்ல, இந்த F1 சர்வீஸ் அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஓகே, அடுத்த கமெண்ட் பார்க்கலாம். ஓகே, இன்னொருத்தர் வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு, கீர்த்தி சுவாமி நாயன் நினைக்கிறேன். நத்திங் தான் வாங்கலான்னு இருக்கேன் ப்ரோ. குட் மொபைலா? உண்மையிலே ஒரு நல்ல மொபைல் தான். பட் ஆனால் நீங்கள் எந்த மாதிரி யூஸர்னு எனக்கு தெரியாது. ஒரு ஸ்டாக் அண்ட் எக்ஸ்பென்ஸ் இருக்கீங்க, ஒரு ப்ளோட்வேர்ஸ் இருக்கக்கூடாது, பார்க்க யூனிக்காக இருக்கணும், சாஃப்ட் எக்ஸ்பென்ஸ் ஸ்மூத்தாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இது ஒரு நல்ல மொபைல். நீங்கள் என்ன மாடல் பார்க்குறீங்க, என்ன வேரியண்ட்டு, என்ன மாடல் போக போகிறீங்க கொண்டு கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் என்னோடய வீடியோவில் நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா நத்திங் பற்றி ஃபுல் வீடியோ பார்த்துப்பேன். எல்லாமே பார்த்துட்டு வந்துட்டு பை பண்ணிக்கலாம். ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து எல்லாமே போட்டிருக்கேன், ஓகேங்களா. தேங்க்யூ. அடுத்த கமெண்ட் பார்க்கலாம். இன்னொருத்தர் கேட்டிருக்காரு, அண்ணா சார்ஜர் நம்ம தான் வாங்கணுமா? கண்டிப்பாக நம்ம தான் ப்ரோ வாங்கணும். சாம்சங் மாதிரி ஆப்பிள் மாதிரி நத்திங் இப்படி தான் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறது, சார்ஜர் வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். நீங்கள் ஒரு வாட்டி வாங்கிட்டீங்க அப்படின்னா அது ஓகே. அதை வச்சு நீங்கள் அடுத்த மாடல் போனாலும் சரி, அடுத்த ஒரு மொபைல் வாங்கினாலும் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சார்ஜர் வாங்க சிஎம்எஃப் வாங்க. சார்ஜர் நான் போட்டுருக்காங்கன்றது பார்க்கலாம். ஓகே, அடுத்த ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கேன். ப்ரோ நான் அப்டேட் பண்ணியிருக்கேன் ப்ரோ, ஆனால் 4 hours 50 minutes தான் ப்ரோ காட்டுது. அவ்வளோதான். அப்போ சார்ஜ் ஆகுதா, சேஞ்ச் ஆகுதா? அதான் மேக்ஸிமம் அதான் ஒரு 4.5 மணி நேரம் தான் இருக்குது அப்படின்றாரு. அவ்வளோதான்றது கிடையாது. நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க, இதுக்கப்புறம் எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறீங்க பொறுத்து தான். தேவையில்லாத ஆப் இருந்தால் தயவுசெய்து வந்து அதை வந்து டிசேபிள் பண்ணிடுங்க, இல்லைனா அதை அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. டார்க் மோடு போடுங்க. ரெஃப்ரெஷ் ரேட் வந்து ஆட்டோ செட்டிங்கில் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஐயில் வைக்க வேணால் ஆட்டோ செட்டிங்கில் வச்சுக்கோங்க. அதர்வைஸ் பார்க்க நல்லாயிருக்கும். ஏன்னா நத்திங் 2லாம் LTP பேனல் இருக்குது, நல்லாயிருக்கும். மற்ற ஃபோனில் எப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம், சரிங்களா. அடுத்த கமெண்ட் பார்க்கலாம். இன்னொருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, நம்ம பார்க்கலாம். ப்ரோ நான் மார்னிங்லேருந்து இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறேன், யூஸாக ட்ரைன் ஆகுது, அப்புறம் கால்ஸ் எனக்கு 65 இருக்குது. சிம்பிள் விஷயம். இன்ஸ்டாகிராம் நீங்கள் எந்த மாடல் நீங்கள் எந்த ஆன்சர் வச்சுருக்கீங்களோ, எந்த மொபைல் வச்சுருந்தாலும் இன்ஸ்டாகிராம் உண்மையிலே செம்மையாக பேட்டரி ட்ரைன் ஆகும், ஓகேங்களா. அதனால் வந்து கால்ஸ் அண்ட் இன்ஸ்டாகிராம் வந்து யூஸ் பண்ணும்போது அதிகப்படியான பேட்டரி ட்ரைனிங் கால்ஸ் இன்ஸ்டாகிராமில் தான் ஆகும். நீங்கள் இந்த ஃபோனில் நீங்கள் ஐஃபோனு சாம்சங் எது வச்சுருந்தாலும் சரி அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதுக்கான சொல்யூஷன் நீங்கள் கொஞ்சம் அதான் லிமிட்டடாக யூஸ் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா அது கண்டிப்பாக பேட்டரி பிரச்சனை கிடையாது. அந்த ஆல்ரெடி அது போகும்போதே அது ட்ரைனாக தான் ஆகுது. நானும் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த இன்னொரு கமெண்ட் பண்ணியிருக்காரு, ப்ரோ நத்திங் 2Aலேருந்து இந்த அல்ட்ரா பவர் சேவிங் மோட் எப்படி இருக்குன்னு. எனக்கு கேட்டால் அதில் ஓப்போ, விவோ, OnePlus ஓரளவுக்கு நல்லா பண்ணுற மாதிரி இருக்குது. இது ஓகேவா இருக்குது, சொல்கிற அளவுக்கு கிடையாது. ஆனால் லைட் டிஃபரெண்ட் தெரியுது. சீரியஸாக சொல்கிறேன், க்ரீன் லைனை பற்றி எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. OnePlus ரெகுலராக வருது இருக்கும். ரியல்மி நத்திங் ஃபோனில் வந்திருக்கு,
பட் ஆனால் ரொம்ப ரேராக தான் இருக்குன்றாங்க. இங்கே அஃபிஷியலாக யாரும் சென்னையில் வீடியோ போட்ட மாதிரி தெரியல. அப்படி வந்தால் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ப்ரோ பாண்டிச்சேரியில் ஆஃப்லைனில் கிடைக்குமா? ப்ரோ குரோமா ரிலையன்ஸில் போங்க, இதுக்கப்புறம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. குரோமாவில் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, எல்லா இடத்துலையுமே இருக்குது குரோமாவில். இன்னொரு கமெண்ட் பண்ணியிருக்காரு, ப்ரோ லிங்க் கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி நம்ம போட்ட அந்த சார்ஜர் வைஸ் கண்டிப்பாக ப்ரொஃபைல் போய் பாருங்கள், நல்லாயிருக்கும். அது ஆக்சுவலாக ஃபுல் டெப்த்தாக போட்டிருப்பேன். என்ன கேட்டால் லிங்க் நான் ஏன் கொடுக்கலன்னா, நிறைய ஃபேக் ப்ராடக்ட் இருக்குது. தப்பாக போய் நீங்கள் பை பண்ணிட்டீங்கன்னா அது பிரச்சனையாட்டு சொல்லிட்டு தான் அந்த லிங்க் கொடுக்குறதில்ல. அமேசானில் நிறைய ஃபேக்கு ஃபஸ்ட்டு காப்பியில் இருக்குது, பார்த்து வாங்கிக்கோங்க. நத்திங் போடுறத மட்டும் வாங்கிக்கோங்க. தேங்க்யூ கைஸ். ஓகே கைஸ், வீடியோ பார்க்குற மாதிரி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஓகேங்களா, கமெண்ட் ரிப்ளை பண்ணிவிட்டேன். என்ன கேட்டேன்னா நத்திங் 2A வாங்கலாம். பட் 2A ப்ளஸ் போகிறதா இருந்தோன்னா நத்திங் 2 போயிடலாம். ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் சேல் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் ஆஃபர் போது 130K தான் வாங்கினா வேல்யூ ஃபார் மணி. நல்ல குவாலிட்டி, நல்ல கிளாஸ் பாடி, ப்ராசஸர்லேருந்து எல்லாமே சூப்பராக ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, வேறு ஏதாவது டவுட் தான் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் டேக்கு வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.